ஓகே ஸோ டுடே செஷன்ல நாம பார்க்க போறது கான்சனன்ஸ். லாஸ்ட் கிளாஸே கான்சனன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கான்சனன்ஸ் நேம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் ஆர்டிகுலேஷன்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ கான்சனன்ஸ்னா வவல்ஸ்க்கும் கான்சனன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கான்சனன்ஸ் வந்து நம்ம சிலது வந்து வாய்ஸா இருக்கும், சிலது வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். ஆனா வவல்ஸ்ல எல்லாமே வாய்ஸரா இருக்கும். ஓப்பன் மவுத்ல பேசுவோம், ஃப்ரீ ஏர் ஃப்ளோ இருக்கும் வவல்ஸ். ஆனா கான்சனன்ஸ்ல அப்படி இல்லை. ஏர் ஃப்ளோ வந்து ஒன்று கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைன்னா லைட்டா ஏர் ஃப்ளோ பிளாக் பண்ணி அனுப்புவோம். ஓகேவா? அதான் கான்ஸ்டன்ட்ஸ்க்கும் வவல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுல 5 டைப்ஸ் இருக்கு. தட் இஸ் ப்ளோசிவ்ஸ், ஃப்ரிகேட்டிவ்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ளோசிவ்ஸ் பத்தி தான் பார்க்க ஆரம்பிச்சோம். இதுல வந்து 6 இருக்கு ப்ளோசிவ்ஸ்ல. ஃப்ரிகேட்டிவ்ஸ், நேசல், அப்ராக்சிமெண்ட் அண்ட் தென் அஃப்ரிகேட்ஸ். ஓகே, ஸோ ப்ளோசிவ்ஸ்ல வந்து பார்த்தா நம்ம என்னன்னா 6 பேர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது ஒன்னு வாய்ஸரா இருக்கும், இன்னொன்னு வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கும். P and B லெட்டருடைய சவுண்ட்ஸ், அண்ட் தென் T and D, அண்ட் தென் K and G. இந்த பேர்ஸ்ல வந்து சவுண்ட்ஸ் 6 செட் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து நம்ம க்ளோசிவ்ஸ்ல படிப்போம். ஸ்டாப் சவுண்ட்ஸ்னா ஏதாவது ஒரு ஆர்டிகுலேட்டர் வந்து ஏரை ஸ்டாப் பண்ணி அப்புறம் சென்ட் பண்ணும். எனி டூ ஆர்டிகுலேட்டர்ஸ் ஏரை ஸ்டாப் பண்ணி அப்புறமா. ஆர்டிகுலேட்டர்ஸ்னா நம்ம பேசுறதுக்கு நம்ம மவுத்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகுதோ அது எல்லாமே ஆர்டிகுலேட்டர்ஸ் தான் இல்லையா? லிப்ஸ், டங்கு, டீத்து, த்ரோட்டு, ஜா எல்லாமே வந்து நோஸ் எல்லாமே நமக்கு ஆர்டிகுலேட்டர்ஸ் தான். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் பேருக்கு வந்து நம்ம எந்த ஆர்டிகுலேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா லிப்ஸ், பிஎன்பி. நான் சொல்றதுல இந்த பிடிகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ்லெஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் 3யும் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இருக்காது, நோ சவுண்ட், வாய்ஸ்லெஸ். த்ரோட்டை வாய்ஸ்லெஸ்னா என்ன மீனிங்? நம்ம த்ரோட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், த்ரோட்ல இருந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். இது மூணும் வந்து வாய்ஸ். த்ரோட்ல இருந்து த்ரோட் வைப்ரேட் ஆகும், இங்க இருந்து சவுண்ட் வரும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பேருக்கு நம்ம என்ன ஆர்டிகுலேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா லிப்ஸ். லிப்ஸை க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்றது. ஜஸ்ட் இங்க த்ரோட்டை இது பண்ணாம எங்க ட்ரை பண்ணுங்க. சவுண்டா நீங்க வரணும்னு சத்தமா சொல்லக்கூடாது. நீங்க த்ரோட் வைப்ரேட் ஆகக்கூடாது, இங்க இருந்து சத்தம் வரக்கூடாது. வேணா இங்க கை வச்சுக்கோங்க, காத்து மட்டும் தான் வரணும். அதே வந்து அதே சவுண்டு இங்க இருந்து வைப்ரேட் ஆகணும். ப அதே தான் சரிங்க. ப சவுண்டை மட்டும் ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ப ப அவ்வளவுதான். ஓகேவா? செகண்ட் டி அண்ட் டி பேருக்கு ஆர்டிகுலேட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா டங்க்கும் நம்ம அப்பர் டீத்துக்கு உள்ளார இருக்கிற ஏரியா ஆல்வியோலர் ரிட்ஜ்னு சொல்லுவோம். இங்க பின்னாடி மேல இருக்கிற பல்லுக்கு பின்பக்கமா நாக்க வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுங்க சவுண்ட் இல்லாம. நாக்க வந்து இங்க மேல வச்சுட்டு நாக்க ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க அப்படி வச்சிருக்கும் போது காத்து வெளியில போகாது இல்லையா? உள்ள உள்பக்கமா நாக்க அப்படியே நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா? அதுவே இப்ப த்ரோட் சவுண்டோட சொல்லுங்க. ட ட எடுத்துக்கோ. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சவுண்ட் இல்லாம வரும்போது, சவுண்டோட வரும்போது ட. ஓகே, ட. ஓகே, இது டங்க் வந்து நாக்கு வந்து மேல் அன்னம் உள்பக்கமா பல்லு கிட்ட உள்ளார உள்பக்கமா மேல் பல் பக்கமா உள்ளார வச்சு நம்ம சொல்லணும் ட. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த க க என்னன்னா நாக்கு வந்து இங்க பின்னாடி போயிடணும். நாக்கு வந்து உள்ளார இழுத்துக்கணும், இங்க த்ரோட்டு கிட்ட போயிடணும். நாக்கால தொண்டையை க்ளோஸ் கிட்ட நாக்க வந்து பின்னாடி இழுத்துக்கோங்க. அதே சவுண்டோட சொல்லுங்க. க க க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல லிப்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் கேஸ்ல நாக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு. தேர்ட் கேஸ்ல நாக்கு என்ன பண்றோம்? உள்ளார இழுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இதான் இந்த 6 பேரும் பிபி, டிடி அண்ட் கேஜி. இந்த லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸ் இதுதான். ஓகேவா? சோ அதுல வந்து ப்ளோசிவ்ஸ்னு ஏன் பேருனா ஏரை ஸ்டாப் பண்ணி வச்சு டக்குன்னு ரிலீஸ் பண்றோம் இல்லையா? பர்ஸ்ட் ஆகுது, ஏர் வந்து டக்குன்னு ஸ்பீடா வெளியில வருது இல்லையா? சோ அதனால அது ப்ளோசிவ்ஸ்னு பேரு.
ஓகேவா? இதுதான் அந்த இது. ஸோ லிப்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லிப்ஸ். இதுல உங்களுக்கு அந்த இது பாத்தீங்கன்னா தெரியும். மவுத் பொசிஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நாக்கு வந்து எங்க இருக்கு பாருங்க, மேல பல்லு கிட்ட இருக்கு. அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து லிப்ஸ் க்ளோஸ் பண்ணி பண்றாங்க. டிடிக்கு பாத்தீங்கன்னா மேல எங்க இருக்குன்னு பாருங்க. பல்லுக்கு மேல பல் உள்பக்கமா உள்ளார நாக்க வச்சு ரிலீஸ் பண்ணணும். அதான் டிடிக்கு. கேவுக்கு எங்க இருக்கு பாருங்க, நாக்க உள்ளார இழுத்துக்கணும். க அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியுதா? இது நீங்க கரெக்டா வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் நமக்கு கரெக்டா ப்ராப்பரா வரும். ஓகேவா? ஓகே. ம். ஓகே. ஸோ அண்ட் தென் அதுல ஃபர்ஸ்ட் பேர் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ப சவுண்ட். ப சவுண்ட் எப்படி மேக்கா லிப்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணும். வெறும் ஏர் மட்டும் ரிலீஸ் பண்ணும். த்ரோட்ல வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. லிப்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபாஸ்டா ரிலீஸ் பண்ணும்போது ஏர் வெளியில வரும். வாய்ஸ்லெஸ், இது வந்து வாய்ஸ்லெஸ். அண்ட் தென் பேர் சவுண்ட் வந்து எந்தெந்த லெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 95% சவுண்ட் வந்து லெட்டர் பி தான். 95%. ஆனா சில இடத்துல மிடில் யூஸ், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல வரும்போது மேக்சிமம் வந்து சிங்கிள் பி லெட்டர் யூஸ் பண்ணுவோம். மிடில்ல வரும்போது சம்டைம்ஸ், எல்லாத்துக்கும் இல்ல, சம் வேர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் பி யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் பியும் சேர்த்து ஒரே சவுண்ட் தான். ஹேப் இ ஹாப்பி. அப் லை அப்ளை. இது ரெண்டு லெட்டரும் சேர்ந்து ஒரே சவுண்டு, அதே ப சவுண்ட் தான். ஓகே. ஸோ ப சவுண்டை ரெப்ரசன்ட் பண்றது இந்த லெட்டர் பிஏ தான் அதுக்கு யூஸ் பண்றோம் ப சவுண்டுக்கு. ஆனா சில டைம் வந்து என்ன கிராஃபியம் யூஸ் பண்ணுவோம்னா வெறும் பிங்கிற லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். சில டைம் வந்து டபுள் பி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங்ஸ் இல்லை. இதுதான் ஒன்னு சிங்கிள் பி, இல்லைன்னா டபுள் பி. ஓகே. இதான் காமன் ஸ்பெல்லிங் ஃபார் ப சவுண்ட். அண்ட் தென் இது லாஸ்ட் கிளாஸே நம்ம பிகினிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பேன், பால், பென். இதுல வந்து இது எல்லாமே இந்த சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவிசி வேர்ட்ஸ்ல மிடில் இருக்கிறது எல்லாமே ஷார்ட் வவல் தான் வரும். பென். பிப்ஸ். பிப்ஸ்னா என்னன்னா அந்த குட்டி குட்டி விதை இருக்கு இல்லையா, சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஃப்ரூட்ஸ் ரொம்ப சின்ன சின்ன விதைய, இப்ப வாட்டர் மெலன்ல பாத்தீங்கன்னா நிறைய கருப்பு கருப்பா குட்டி விதை இருக்கும் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன சீட்ஸ் விதைகளை வந்து பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நிறைய வொகாபுலரி வேர்ட்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பாப். பாப்னா வெடிக்கிறது, பலூனை வந்து ஊசியால குத்தி வெடிக்கிறாங்க, பாப். பப்னா நாய்க்குட்டி. பின். பீஸ். இங்க பாத்தீங்கன்னா ஈயும் ஏவும் சேர்ந்து வருது. சோ இட் இஸ் ஏ லாங் வவல் டு ப்ரொடியூஸ் இ சவுண்ட். இஸ் பீஸ். ஓகேவா? நம்ம படிச்ச பவல்ஸ் இதுல வருங்க. பூ சவுண்ட். பூ இல் பூல். பியர். இங்க பாருங்க ஏ சேர்ந்து இ சவுண்ட். இ. ஆனா இது வந்து என்னன்னா இது இ சவுண்ட் வராது. லாஸ்ட்ல என்ன லெட்டர் வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. பியர் பாத்தீங்கன்னா PEAR. இங்க வந்து இதை பாத்தீங்கன்னா லாங் வவல் தோணும். பட் திஸ் லாங் வவல் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆர். அப்ப நமக்கு EIUக்கு சவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதே சவுண்ட் தான் இங்க சொல்லணும். ப ப பியர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ நம்ம படிச்சது எல்லாமே வரும். அதே மாதிரி எண்ட் சவுண்ட்ல அப், ஜிப், இந்த த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் வவல் இ. ஜிப்.
zap, zap, ha, o sound, a, ha, lap, a, lap, e, lip. இதை படிக்கும்போது நீங்க அந்த வவல்ஸும் நீங்க நோட் பண்ணணும். nap, e, nip, நிப்புனா கடிக்குது, காலில் வந்து அது கடிக்குது. நாப்னா சின்ன தூக்கம், பகல்ல ஒரு குட்டி தூக்கம் போடுறத நாப்னு சொல்லுவாங்க. ஷிப், இ. இது வந்து எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்து ஒரே சவுண்டு தான் தரும். இது ஒரு டயக்ராஃப், இது கான்சனன்ட் டயக்ராஃப், நம்ம இன்னும் படிக்கல. எஸ்ஹெச்சோட சவுண்டு அவ்வளவுதான். ஷிப். அடுத்து ரிப், கிழிக்கிறாங்க. ஷாப், கடை. சிப், சிப் பண்ணி குடிக்கிறது. ஓகேவா? இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். மிடில் சவுண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்கல இல்லையா? ப ப சவுண்ட் மிடில்ல வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் டபுள் பி யூஸ் ஆகும். ஆப்பிள், ஆப்பிள், ஆப்பிள். எல்லா இடத்துலயும் டபுள் பி வரும்னு சொல்ல முடியாது. ஹியர் கேட்டர்பில்லர், ஓபன், பேப்பர், ஸ்லீப்பிங், பப்பட், பப்பட் ஷோ. பொம்மை இது வச்சுட்டு விளையாட்டு காட்டுவாங்க இல்லையா? பப்பட் ஷோ. பர்பிள், ஜிப்பர், பம்பி, நியூஸ் பேப்பர், பப்பி, ஸ்லிப்பர்ஸ். ஸோ சில இடத்துல டபுள் பி சேர்ந்து சவுண்ட் வரும். ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது லெட்டர் பி. சேம் ப்ரொனவுன்சியேஷன் மெத்தட் தான் பிக்கும். ப மாதிரி பியோட சவுண்டு மாதிரி தான், ஆனா வந்து வாய்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ப, லிப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது வாய்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ப. ஓகே, ஸோ வாய்ஸ் சவுண்ட் இது. சேம் மவுத் பொசிஷன் தான். ஃபர்ஸ்ட் லிப்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஓபன் பண்றோம். ப. டங் பொசிஷன்ல உள்ள அப்படியே தான் இருக்கு, எதுவும் மாறாது. லிப்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணும். ப. பேவோட ஸ்பெல்லிங்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்பெல்லிங்ஸ்னா என்னன்னா, அந்த பே சவுண்டோட ஸ்பெல்லிங்னா என்ன அர்த்தம்னா, அந்த பேக்கு நம்ம என்ன கிராஃபிம் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் என்ன லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் எழுதுறதுக்கு. நம்மகிட்ட இருக்கிறதுலே 26 லெட்டர்ஸ். அந்த 26 லெட்டர்ஸ்ல எந்த லெட்டரை இந்த ஸ்பெல்லிங் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதான் கிராஃபிம். சவுண்ட் ஆஃப் த நேம் ஆஃப் த லெட்டர். ஸோ பே சவுண்டுக்கான லெட்டர் என்னன்னா அதே பிஏ தான், அண்ட் தென் சம்டைம்ஸ் டபுள் பி. ஓகே, பே சவுண்டுக்கு பிஏ தான், சம்டைம்ஸ் வந்து என்ன வரும்னா டபுள் பி வரும். ராபிட், பபிள்ஸ். மோஸ்ட்லி மிடில் வரும்போது டபுள் பி வரும். அதுக்காக எல்லா மிடில் வர வேர்ட்ஸ்க்கும் டபுள் பி வரும்னு இல்லை, சில வேர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வரும். ஓகே, இதான் இதுக்கான காமன் ஸ்பெல்லிங். ஒன்னு சிங்கிள் பி இல்லைன்னா டபுள் பி வந்தா அதோட சவுண்ட் வந்து ப. ஓகே, ஸோ ப பிகினிங் சவுண்ட், இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பி, பா, பூ, பை, பாய், பை. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பை, பை. சேம் சவுண்ட், ஆனா டிஃபரண்ட் ஸ்பெல்லிங், டிஃபரண்ட் மீனிங். அந்த மாதிரி வந்து அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? சவுண்ட் வந்து சேம் தான், ஹோமோஃபோன்ஸ். எஸ், ஹோமோஃபோன்ஸ், அதுக்கு பேரு ஹோமோஃபோன்ஸ். சேம் சவுண்ட் பட் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங், டிஃபரண்ட் மீனிங். ஸ்பெல்லிங் வேற, மீனிங்ஸ் வேற. ஓகேவா? அது இங்க பாருங்களேன், சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், மீனிங் மட்டும் வேற. இது என்னன்னு தெரியுமா சொல்லுவோம்? சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், பிஓடபிள்யூ தான், இதுவும் பிஓடபிள்யூ தான். பவ், பவ் தான். ஆனா இதுக்கு வந்து மீனிங் வந்து வேற இல்லையா? சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன, இதுக்கு என்ன நேம்னா ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்னா என்னன்னா சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், பட் டிஃப்ரெண்ட் மீனிங். மீனிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமோனிம்ஸ். எக்ஸாம்பிள் இந்த பவ், பவ், அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? அதே ஹோமோஃபோன்ஸ்னா என்னது? சேம் சவுண்ட், சவுண்ட் தான் சேம், பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட், மீனிங்கும் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். நம்ம ஆல்ரெடி 4 பார்த்தோம். FOR4, FOUR4. இங்க பை, பை, அண்ட் தென் சி, 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 SEECனா பாரு, SEACனா கடல். இதுவும் ஹோமோஃபோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான். சி, சி. அண்ட் தென் டூ, டூ, TO2 எழுதுவோம், TWO2 எழுதுவோம், TOO2 எழுதுவோம். எல்லாத்தையும் சொல்றது டூ தான்.
ஸ்பெல்லிங்ஸ் வேற, மீனிங்ஸ் வேற. இதெல்லாம் வந்து ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹோமோனிம்ஸ்னா சவுண்டும் சேமா இருக்கும், ஸ்பெல்லிங்கும் சேமா இருக்கும், மீனிங் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா அத? ஹோமோனிம்ஸ்னா என்ன, ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து எண்ட் சவுண்ட். ஃபேப். ஃபேப்னா என்னன்னா ஃபேபுலஸ், வண்டர்ஃபுல், ஷீ இஸ் சோ எக்ஸலன்ட், ஷீ இஸ் சோ வண்டர்ஃபுல் அப்படின்னு ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறது ஃபேப். அதான் ஃபேப். வெப், இது ஸ்பைடரோட வெப். ஜாப், ஜாப்னா குத்துறது, ஸோ இங்க வந்து ஊசி குத்துறாங்க, ஜாப். ஜாப்னா வேலை, லேப், இது வந்து ஒரு சயின்ஸ் லேப் காட்டிருக்காங்க. நிப், நிப்னா பெண்ணோட நிப். ரிப்னா எலும்பு, நம்ம செஸ்ட்ல இருக்கிற எலும்பு எல்லாம் வந்து ரிப்னு சொல்லுவாங்க, ரிப். ராப்னா திருடிட்டு ஓடுது, ஸோ இந்த ரேபிட் பாத்தீங்கன்னா கேரட்டை திருடிட்டு ஓடுது, ராப். ராப்னா திருடுறது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மீனிங் தெரியலனா. ஏன்னா ஒகாபுலரி நல்லா தெரியணும், அப்பதான் நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியும். இங்கிலீஷ்ல பேசணும்னா நமக்கு 3 விஷயம் தெரியணும். ஒன்னு ப்ரொனவுன்சியேஷன், அதுதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு இருக்கோம் ஃபோனிக்ஸ் மூலமா. ப்ரொனவுன்சியேஷன் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் கிராமர் தெரியணும். அதுக்கப்புறம் நிறைய வேர்ட்ஸ் தெரியணும். அந்த வேர்ட்ஸ் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒகாபுலரி. நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங்கோட தெரியணும். அப்படி நிறைய வேர்ட்ஸ் தெரியாதுன்னா நம்ம அதை அந்த நமக்கு நிறைய வேர்டு தெரியாம தான் நம்மளால பேசாம நம்ம தடுமாறுவோம். ஸோ அப்போ வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சாதான் நம்ம பேச முடியும். அதனால நிறைய எழுதுன கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் மீனிங்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப படிங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். ரப், ரப்னா தேய்க்கிறது. ஃபிப், ஃபிப்னா என்னன்னா யூஸ்வலா சொல்லுவாங்க இல்லையா, பொய் சொன்னா மூக்கு நீட்டா இருக்கும், மூக்கு நீண்டிடும் அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. ஃபிப்னா லை, பொய் சொல்றது. அதுக்கு இன்னொரு நேம் லை, எல்ஐ, லை. பொய் சொல்றத வந்து ஃபிப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தமிழ்லயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிப்னா லை, பொய் சொல்றது. சப்னா இது வந்து கடலுக்குள்ளார போற இது, சப்மரைன். சப்னா அடியில இருக்கிறது. ஸ்லாப்னா என்னன்னா அழுக்கா இருக்கிறது. இந்த பண்ணி பாருங்க, சேத்துல படுத்து விளையாடுது, லேசியா சோம்பேறித்தனமா ரொம்ப அழுக்கா இருக்கிறது, ஸ்லாப். அதாவது லேசி அண்ட் அன்டைடி. டைடினா நீட்டா கிளீனா இருக்கிறது, அன்டைடினா அழுக்கா இருக்கிறது. ஓகே, டைடினா என்ன மீனிங்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கிறது. அன்டைடினா அதுக்கு ஆப்போசிட், அழுக்கா இருக்கிறது. ஸோ லேசியாவும் அன்டைடியாவும் இருக்கிறவங்கள, குளிக்காம தூங்கு மூஞ்சி தனமா இருந்தா அவங்க நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்லாப்னு சொல்லலாம். ஸ்லாப். ஓகேவா? இதெல்லாம் பி எண்டிங் வேர்ட்ஸ். அண்ட் தென் பி இந்த மிடில் வேர்ட் பொசிஷன். மிடில் வேர்ட்ல வரும்போது சம்டைம்ஸ் டபுள் பி வரும் இல்லையா, எல்லா டைமும் வரும்னு சொல்ல முடியாது. பேபி, டோர்பெல், எல்போ, பேஸ்கெட் பால், கார்பேஜ் குப்பை, மார்பிள்ஸ் நம்ம கோலி குண்டு விளையாடுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட மார்பிள்ஸ் சொல்லலாம். மெயில் பாக்ஸ், லேடி பக், ரெயின்போ, டேபிள், ஃபுட்பால், பபிள்ஸ். இதெல்லாம் பி இந்த மிடில். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கணும், மினிமல் பேர்ஸ் அப்படின்னா என்னன்னு லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன். மினிமல் பேர்ஸ்னா 2 வேர்ட்ல ஒரு சவுண்டு மட்டும் மாறுது. ஓகே, ஒரு சவுண்டு மட்டும் சேஞ்ச் ஆகுறது. அது நம்ம வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கணும்னா நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் நமக்கு கன்ஃபியூஷன் வராது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே இப்ப வந்து இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பி இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பி இருக்கு. பி வந்து வாய்ஸ்லெஸ், பி வந்து வாய்ஸ்டு. சொல்லி பாருங்க. பிக், 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 பிக். ஃபர்ஸ்ட் வந்து பி வாய்ஸ்லெஸ்ஸா சொல்லுவோம், அப்ப பிக், பிக். இது வாய்ஸ் ஆட் பண்ணும்போது மாறும். அதே மாதிரி பக், இது வந்து டாகோட நேம். பக், 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 பக். இது பஃப், பஃப். நெக்ஸ்ட் பேட்ச், பேட்ச். பேட்ச்னா பேட்ச் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிழிஞ்ச துணியில ஒரு பேட்ச் வச்சு தைக்கிறது. இது எங்கேயாவது உடஞ்சிருக்கிறத உடஞ்சிருக்கிறத ஒட்டுறது, பேட்ச் ஒர்க். பேட்ச், பேட்ச். அண்ட் தென் பீச், இது ஒரு ஃப்ரூட்டோட நேம். பீச், 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 பீச். இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், அப்பதான் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரும். பாஸ், பாஸ். பாஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷோட நேம். பாஸ், பாஸ். இது வந்து சைலண்டா சொல்லுவோம், இது வாய்ஸ்டா சொல்லுவோம். பாஸ், பாஸ். அண்ட் தென் பேஸ், பேஸ். பேஸ்னா என்னன்னா ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீட்ல ஓடுறது. இங்க ஆமா முயல் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா
அந்த ரேஸ் நடக்கும் இல்லையா, எவ்வளவு ஸ்பீட்ல ஓடுதுன்னு. ஸோ அது ஸ்லோவா தான் வரும்ட்டு இது வெயிட் பண்ணி முயல் போகும் இல்லையா. பேஸ்னா ஒரு சர்டைன் ஸ்பீட்ல போகிறது, அதான் பேஸ். இன் பேஸ் வித், அதாவது அதுக்கு ஏத்த மாதிரி அது போகிறதுக்கு லேட் ஆகும், நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம்னு அது வெயிட் பண்ணும் இல்லையா, அதனாலதான் அந்த படத்தை போட்டுருக்காங்க பேஸ். அண்ட் தென் பில்னா டேப்லெட்ஸ், டேப்லெட்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. பில், பில். இது ஒருத்தவங்க நேம். பால், பால். புல், புல். போல், கம்பம், பவுல். போல், பவுல். பியர், பியர். சவுண்ட் ரெண்டுத்துக்குமே. பியர், பியர். பியர், பியர். அது ரெண்டும் ஆர் கண்ட்ரோல் வவல்ஸ். ஓகேவா. சோ இது மாதிரி இந்த மாதிரி நிறைய இது இருக்கும், அது எல்லாமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது டேர்ட் டவுன் இன்னைக்கு பாத்திரலாம். மீட்டிங் எண்டாச்சுன்னா திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. டேர்ட் சவுண்ட் மட்டும் இன்னைக்கு பாத்திரலாம். ஓகேவா. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம 4 or 5 3 to 4 சவுண்ட்ஸ் தான் பாக்குறோம். அதை நீங்க ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மறந்துடும்.